அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நம்ம கிரகங்களின் வகைப்படுத்த போகிறோம். கிரகங்களை வகைப்படுத்துறதுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா, எல்லா விஷயங்களும் மூன்றாவே இருக்கு. காலங்கள் மூன்று சொல்கிறோமா இல்லையா? நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம். அதே மாதிரி ஆண், பெண், அலி, நல்லவர், கெட்டவர், நல்லவும் இல்லாமல் கெட்டவும் இல்லாமல் இருக்கிறவர். மூன்று இயக்கங்கள் எப்பயுமே இருக்கும். உலகத்தில் 3 இயக்கம் இருக்கும். அந்த 3 இயக்கங்கள் சரமாகவும் ஸ்திரமாகவும் உபயமாகவும் இருக்குது. அது முக்கூடலாக இருக்கும். முக்கோணம் தான் ஒரு ஒரு உற்பத்திக்கும் காரணமாக இருக்கு. அப்போ இந்த வீடுகளையும் 3ஆக பிரிச்சுக்கணும். 3ல் முக்கியமாக 3 விஷயங்கள் அது உள்ளடக்கி இருக்கு. வீணா 4ஆக பிரித்தா தான் சரியாக வரும். இப்போ உதாரணமாக 12 வீடுகளை 12 வீடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 வீடுகளை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பிளஸ் வீடுகள்னு பிரிச்சிடலாமா? பிரிக்கலாம். பிளஸ் வீடுகள், மைனஸ் வீடுகள். முதல் பிளஸ் வீடுகள், பிளஸ் வீடு, மைனஸ் வீடு, ஈக்குவல் டு வீடு. நம்ம பிரிச்சலாமா? பிரிக்கலாம். இப்போ இதுல பிளஸ் வீடுங்கிறது எது அப்படின்னா 1, 5, 9 பிளஸ் வீடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது பிளஸ் வீடு. அடுத்து இந்த மைனஸ் வீடுங்கிறது என்னன்னா, ஒரு இதுல மறைவு ஸ்தானம் இருக்குல்ல, மறைவு ஸ்தானத்துக்கு மிக முக்கியமானது இது 6, 8, 12. இது மறைவு வீடு. பொதுவாகவே இந்த 2ஆம் வீடை இதுல சேர்த்துக்கணும். ரெண்டும் மறைவுல நம்ம சேர்க்கணும். ஏன்னா ஒரு வீடு 2வது வீடு அதுக்கு 12ஆம் வீடை கண்டிப்பா என்ன செய்யும்? இந்த 2ஆம் வீடை க்ளோஸ் பண்ணும்ல, கண்டிப்பா. அப்பவே எடுத்துக்கணும். இப்ப அடுத்து இப்ப இந்த இதுல ஒரு அணி வந்துருது. இந்த பிளஸ்லயும் இன்னொரு குரூப் இருக்கு. 4, 7, 10 ஒரு குரூப் இருக்கு. அப்ப ஈக்குவல் டு வீடுங்கிறது 3, 11. எல்லா வீடும் வந்துருச்சான்னு பாருங்க. வந்துருச்சு. அப்ப இத இது திரிகோண வீடுன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இத கேந்திர வீடுன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இது மறைவு வீடு. இது இது ஈக்குவல் டு வீடு. அதாவது அதே மாதிரி கிரகங்களை 2 அணியா பிரிச்சுக்கிறோம். 2 வகையா பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்னா, கோணாதிபதினு பிரிச்சுக்கலாம், கேந்திராதிபதினு பிரிச்சுக்கலாமா? பிரிக்கலாம். இப்ப கோணாதிபதிங்கிற புறா இயற்கையிலே பவர் இருக்காங்க இல்லையா? திரிகோணாதிபதி அப்படின்னா கோணாதிபதி முதல் குரு, அடுத்து சுக்கிரன். இது இயற்கையாவே அவங்க. அடுத்து வளர்முறை சந்திரன். இது வளர்முறை சந்திரன் மைனஸ் பிளஸ் சந்திரன். அப்படி வச்சுக்கலாமா? பிளஸ் வச்சுக்கலாம். அப்படி புதன் பாவ கிரகங்களோட சேராத புதன், தனித்த புதன். இதெல்லாம் சுவர்களாக மாறுறாங்க. சரி. இப்ப இந்த கேந்திரம்ங்கிற சொல்றவங்க முதல்ல செவ்வாய், அடுத்து சனி, அதுக்கு இவங்க கேந்திரத்துக்கு வர்றாங்க. அப்ப குரு, சுக்கிரன், சந்திரன், புதன். இதுல இந்த கேந்திரத்துல செவ்வாய், சனி பலவான ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப எத்தனை கிரகம் வந்துருச்சு? 1, 2, 3, 4, 5, 6. இன்னும் யாரு வராத ஆள் இருக்காரு? யாரு? சூரியன். 3 பேர் இருக்காங்க. இல்ல, சூரியனுக்கு கூட சேருவார்ல. சூரியன் சேர்த்துடணும். செவ்வாய் சேர்த்துடணும். இப்ப சேர்த்துற வராத ஆளு ராகு. ராகு, இவங்க மட்டும் தனியான ஆளு.
இவங்க வந்து இந்த வீட்டில் இருந்தா பலம் பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா. இப்ப இந்த 1 5 9ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 5 9 இப்ப இந்த 1ஆம் வீட்டின் அதிபதி யாரு? செவ்வா. அவரு கேந்திராதிபதியா கோணாதிபதியா? அவரு கோணாதிபதி இருந்தார் இல்லையா? இல்ல, கோணத்துக்கு அதிபதி. அவன் இயற்கையாவே அவர் யாரு? அவர் பாவர் தானே. பாவர் அப்படின்னா அவர் கேந்திரத்துல இருந்தா தானே பலம். கேந்திரத்துல பலம். அப்ப ஒண்ணு கேந்திர தாக்கணும். இவர் வந்து இவர் 1ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, இவர் இந்த வீட்டுக்கு வந்ததுனால அவர் கேந்திரத்துல இருந்தாலும் பலம், திரிகோணத்தில் இருந்தாலும் பலம். அவருக்கு மட்டும் பலம். அவர் கேந்திரத்தில் இருந்தாலும் பலம், திரிகோணத்தில் இருந்தாலும் பலம். அப்ப புரியுதா அப்படின்னு? அப்ப இந்த செவ்வாய் வந்து கேந்திரத்துல இருக்கலாம். அப்படி என்ன இருக்கலாம்? 1ல இருக்கலாம், 4ல இருக்கலாம், 7ல இருக்கலாம், 10ல இருக்கலாம், அல்லது 5ல இருக்கலாம், 9ல இருக்கலாம். இதுல இருந்தால் அவர் பலம். அவர் எங்கெங்க இருக்கக்கூடாது? மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. அடுத்து எங்கது? இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. இங்க இருந்தா அவருக்கு பலம் குறைவு. ஆனா அதே மாதிரி அவர் 3 11ல இருந்தா அவர் நல்லதும் செய்ய மாட்டாரு, கெட்டதும் செய்ய மாட்டாரு. நமக்கு ஒரு நார்மலா வந்துருவாரு, நியூட்ரலா வந்துருவாரு. அவர் கேந்திராதிபதியா இருந்தாலும் கோணாதிபதியாக இருந்தாலும் 3 11 போட்டா நமக்கு நல்லதுதான் செய்வார். இப்ப புரியுதா? அது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. உபஜயஸ்தானம்ங்கிறது வேற. உபஜயம்ங்கிறது 3 6 10 11. இந்த உபஜயஸ்தானம்ங்கிறது வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா வெற்றி ஸ்தானம்னு சொல்றாரு. உபம் ஜெயஸ்தானம். சரி, இப்ப இந்த லக்னத்துக்கு இங்க போடுங்க. இப்ப இவர் யாரா வந்துடுறாரு? இது சுபரா வந்துடுறாரு. இவர் சுபரா வந்துடுறாரு. அப்ப இவர் எங்க இருந்தா பலம்? 1ல இருந்தா பலம். 1 5 9ல இருந்தா பலம் ஐயா. 5 9ல இருந்தா பலம், அல்லது 3 11ல இருந்தா பலம். பலம். மற்றதுல போய் இவர் போய் கேந்திரத்துல இருந்தா பலம் இல்லை, பலம் இல்லை சொல்றார். இப்படி பிரிச்சு பலன் சொல்றது ஒரு மெத்தட் இருக்கு. அப்ப கிரகங்களை இவ்வாறு தொகுத்து பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணமா ஒரு லக்கணம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லுங்க. மகர லக்கணம். இப்ப மகர லக்கணம் சொல்லியாச்சு. இப்ப இவர் வந்து கோணாதிபதியா கேந்திராதிபதியா? இவர் வந்து இவர் கேந்திராதிபதி. கேந்திராதிபதி. அவர் இப்ப இவர் எங்க எங்க இருக்கலாம்? அவர் வந்து அவர் கேந்திரத்துல இருந்தா மிகப்பெரிய பலம். ஆமா, 1ல இருக்கலாம், 1ல இருக்கலாம், 4ல இருக்கலாம், 4 7 10. 4ல இருக்கலாம், 7ல இருக்கலாம், 10ல இருக்கலாம். இருந்தா பலம். ஆனா இவரே திரிகோணத்துல போய் உட்கார்ந்தாலும் பலம். இவரே 3 11 போய் உட்கார்ந்தாலும் பலம். ஆனா 6 8 12ல போய் உட்காரக்கூடாது. புரியுதா சாமி? மொத்தத்துல 6 8 12 மனசு எடுத்துக்கிட்டாங்க. இப்படி வச்சாலும் கூட வந்துருது. எந்த கிரகமா இருந்தாலும் 6 8 12 போய் அமரும் போது அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை ஏன் இந்த 6 8 சுபர் கூட பகையாயிடுறாரு. ஏன் 6ஆம் இடையும் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க? 6ஆம் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும், இந்த 6ஆம் இடமும் இப்ப பாருங்க, இது நிலபூமி நிலஸ்தானம், இது நிலம், 8 12 நீர். அப்ப நெருப்புக்கு வந்து 2 6 நிலம் பகை, 8 12 நீர் பகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா? இதான் ஜெமினில சொல்றாங்க. ஜெமினில இப்படித்தான் சொல்றாங்களா? வேற மாதிரி இதை சொல்றாங்க. சரி, இப்ப ராசியா பாக்குறது. அப்ப இந்த மாதிரியான எடுத்துக்கிட்டு பலன் சொல்லலாம்ல? நல்லா சொல்லலாம்.
சரி. இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த மாதிரியான பலன் கிரகங்களை பகுத்து சொல்லலாம். அப்போ கோணாதிபதி கோணத்தில் இருப்பது நல்லது, கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பை தரும். இப்போ 3-11 கூடியவர் வந்து 3ஆம் இடத்தின் அதிபதி வந்து அவர் போய் கேந்திரத்தை உட்கார்ந்தாலும் திரிகோணத்தை கோணத்தில் உட்கார்ந்தாலும் பலமாத்தான் இருப்பாரு. அவர் பலம் தான். அப்ப கிரகங்களை பொறுத்தவரையில் ஒரு கிரகம் வந்து எந்த பாவத்தில் போய் உட்கார்றாரோ, இப்ப நம்ம கேபி சிஸ்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு கிரகம் இப்ப ஒரு கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க. சனி. இப்ப சனி இதுக்கு பேர் கிரகம். இதுக்கு பேரு கிரகம். இந்த கிரகம் தனித்து இயங்குவதில்லை. இது போய் ஒரு சாரத்துல உட்காருது. இது சாரம். இப்ப இந்த சாரம் ஏதாவது ஒரு சாரம் சொல்லுங்க. இன்னைக்குள்ளதே போட்டுருவோமே. சொல்லுங்க. இன்னைக்கே போட்டுருவோம். சனி வந்துங்க ஐயா சதயத்துல உட்கார்ந்திருக்காரு. சதயம் ராகுவின் சாரத்தில் இருக்காரு. சரி. இப்ப இந்த சனி வந்து ராகுவின் சாரத்தில் உட்கார்ந்ததுனால, இந்த சனி இந்த ராகுவின் சாரத்தில் உட்கார்ந்ததுனால இந்த ராகாகவே இந்த சனியாகவே இந்த ராகு 2 பேரும் சேர்ந்து தானே செயல்படுவாங்க. மாறிக்கிறாங்க 2 பேருமே. அப்ப இதுக்கு ஒரு தொடர்பாயிருது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ராகுவின் உடைய நட்சத்திரத்தில் இருப்பதால், இந்த சனி வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சனி ராகுவோட நட்சத்திரத்தினால இந்த ராகுக்காக இது வேலை செய்ய போறாரு. ஆமா. இவர் ராகு எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு இவர் வேலையை போய் செய்வார். அப்ப ஒரு கிரகம் எந்த சாரத்தில் உள்ளதோ அந்த சாரநாதன் தான் வலிமையானவர். இது வந்து உள்தொடர்பு. இது உள்தொடர்பு. இந்த சனியோடைய சாரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சனியோடைய சாரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. செவ்வாய் இருக்காரு. அப்ப செவ்வாய் இருக்காரு. இது செவ்வாய் இந்த இவருக்கு வேலை செய்ய அவர் ஓடி வருவார். யாரு? இவருக்கு வேலை செய்ய வருவார். இவருக்கு வேலை செய்வார். அப்ப இது வந்து வெளித்தொடர்பு. இது தசாபுத்தியில நடக்கும். மனசுல வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க பாப்பா. ஒரு நிமிஷம் சாமி. சாமி வணக்கம். நல்லா இருக்கேன். ஆமாம்மா சார். இப்போ எப்படி இருக்கியா? அப்போ நமக்கு இந்த டிக்கெட் போட்டு கொடுத்தாருல, அவர் பேர் என்னது? சண்முகமா? இந்த டிக்கெட் போட்டு கொடுத்த ஒரு பேர் சண்முகமா வேற பேர்? பாருங்க, பார்த்துட்டு கூப்பிடுங்க. இல்லை மறுபடியும் இங்கே ஈரோடு வர வேண்டியது இருக்குது, அதான் கேட்டேன். அனுப்பியிருக்கீங்க. அவரு மட்டும் பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்புங்க. அவர் நம்பர் இருந்தால் எனக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். ஓகே, நான் இந்த கிளாஸில் இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். சாமி சொல்லுங்க. இப்போ ஒரு கிரகத்தின் சாரத்தில் உள்ளதுதான் பாவத்தொடர்பு. சாமி, ஒரு கிரகத்தின் சாரத்தில், ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் போய் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா அது பாவத்தொடர்பு. அது வெளித்தொடர்பு, பாவத்தொடர்பு. ஒரு சாரம் போய் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குன்னா அது வந்து கிரக தொடர்பு. ஒரு கிரகம் எந்த சாரத்தில், ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து இருந்தா இவருக்கு வேலை செய்ய ஓடி வருவார். அது பாவத்தொடர்பு. ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய சாரத்தில் ஒருத்தர் இருந்தா அவர் ஓடி வந்து இவருக்கு வேலை செய்ய வருவார்.
எப்போ அந்த செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையோ செவ்வாய் இது வரும்போது இந்த பாவம் இவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்துக்கு அவர் வேலைக்காரர். ஓ புரியுதா? புரியுதியா? இதுதான் வந்து சரி. இவர் போய் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா? ஐயா இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இப்போ சனி திசை நடக்கும் பொழுது செவ்வாய் இயங்குமா இயங்காதா சார்? செவ்வாய் இப்ப சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, செவ்வாயை இயக்குவாரா சனி இயக்க மாட்டாரா? ஹலோ, பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது சனி இயங்குவாரு. செவ்வாய் திசை இயங்கும் போது செவ்வாய சனி இயக்குவாரு. சரிங்களாயா? இந்த செவ்வாய்க்கு இது வேலை செய்ய வருவாரு. ஆமா, சனியினுடைய சாரத்தில் செவ்வாய் இருக்காருங்கய்யா. சனியுடைய அந்த செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாய் வந்து சனியினுடைய சாரத்துல இருக்காருங்கய்யா. இந்த இடத்துல இயங்குபவர் செவ்வாய், இயக்குபவர் சனியா மாறுறார் சார். ஆமா. ஆனா இப்போ இந்த சனி திசை இதுல யார் ஓனர்? இவர் தானே ஓனர். அப்போ சனி திசை நடக்கும் பொழுது இவர் வேலையை சொல்றாரு. நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன்னா நீ இந்த வேலையை பாடுறான்னு இவர் சொல்வார். இவர் கட்டளை இடுவாரு. சரி சார். இவருக்கு கட்டளை இடுவாரு. இவர் கட்டளை இடுவாரா? இப்ப சனி திசை நடக்குதுங்கய்யா. சரி. சனி இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ராகுனுடைய சாரத்துல இருக்கு. சனியினுடைய சாரத்துல ஒரு 4 கிரகங்கள் இருக்கு, 4 பாவாதிபதிகள் இருக்கார். சரி. இப்ப சனி திசை இயங்கும் போது அந்த 4 பாவங்களையும் சனி இயக்குவாரா? இந்த பாவம் இங்க நல்லா நீங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கணும்னா, ஒரு பாவத்தில் அமர்ந்த கிரகம் எதுவோ, ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குமா இல்லையா? இது எந்த பாவத்தில் இருக்கு? இப்ப காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கா? 11ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? இந்த 11ஆம் இடத்துக்கு வேலை செய்யறதுக்கு யாரா இருக்குன்னா, இந்த சனியுடைய சாரத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? ஆமா. அவர் ஊர் அந்த 11ஆம் இடத்துக்கு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிடுவாங்க. யார் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு? இவரு சனி. புரியுதாப்ப? அப்ப சனி திசை நடக்கும் போது சனியினுடைய சாரத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகங்களும் இயங்கிட்டு இருக்குமா சார்? இயங்கும். ரைட், அதுதான் சார் நான். ஓகே சார், தேங்க்யூங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டோம். கேபியில வந்து எப்படி சொல்றோம்னா, பாவ குறியாட்டி எடுத்திருக்கிறது பூரா அந்த வெளித்தொடர்பு தான். பாவ குறியாட்டிங்கிறது என்னது? வெளித்தொடர்பு தான், உள்தொடர்பு அல்ல. உள்தொடர்புங்கிறது வந்து கிரக குறியாட்டி. இது புரியுதா? இது கொஞ்சம் விளக்கணும் சொல்லணும். கிரக குறியாட்டிங்கிறது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திராதிபதி எந்த வீட்டில் இருக்காரு, எந்த வீட்டுக்குரியவர் சொல்றது வந்து வெளித்தொடர்பு, உள்தொடர்பு. இப்ப உதாரணமா வந்து இப்ப சூரியனே வச்சுக்கிடுவோம். இந்த சூரியன் வந்து இன்னைக்கு எந்த சாரத்தில் இருக்காரு? இன்னைக்கு அனுசத்துல இருக்காரு. சனி சாரத்தில் இருக்காரு. ஆமா. சனி சாரத்தில் இருக்காருன்னா இவர் இப்ப வந்து உதாரணம் வந்து சூரியன் வந்து இப்ப சூரியனுக்கு இதுக்குன்னு தொடர்பு. ஆமா. இந்த சனி எங்க இருக்காரோ இப்ப இதை எடுத்துக்கங்க. சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் வந்து அப்ப இவர் வந்து 8ஆம் பாவத்தில் இருக்காரு. ஆமா. சரி, யாரு? சூரியன் 8ஆம் பாவத்தில் இருக்காரு. அவர் நின்ற சாராதிபதி எங்க இருக்காரு? 11. அப்ப இந்த சூரியனை பத்தி பேசணும் அப்படின்னாலே இந்த சனி வந்துருவாரு. ஏன்னா
இவர் 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க, 2 பேர் தான் பார்ட்னர். இவர் 2 பேர் தான் பார்ட்னர். இவர் மேலே தசா போனாலும் சரி, இவர் மேலே தசா போனாலும் சரி, இவர் மேலே கோச்சாரம் போனாலும் சரி, இவர் மேலே கோச்சாரம் போனாலும் இந்த 2 பாவம் இயங்கும்ல, இயங்கும். ஆனால் இவர் மேலே போகும்போது பயங்கரமா இயங்கும். யார் மேல? இந்த சனி மேல போகும்போது. இந்த சனியுடைய சாரத்துல எந்த கிரகம் இருக்கோ அவர் தான். இந்த சனி மேல எந்த சாரவநாதன் உட்காந்து, இப்ப வந்து இந்த சனியுடைய சாரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கும் பாத்தீங்களா? இல்ல. இந்த சனி மேல, இந்த சனி நட்சத்திரத்துல ஒரு சாரம் இருக்குன்னா இவர் தானே. அவர் தான் இயங்குவார். சார ஜோதிடத்தினுடைய விதி என்னன்னா, ஒரு கிரகம் தான் அமர்ந்த இடத்தை இயக்கும். எழுதிக்காங்க. ஒரு கிரகம் தான் அமர்ந்த இடத்தை இயக்கும். எதை தொட்டுட்டு இயக்கும்? இதை தொட்டு வைக்கும். இது வந்து டைரக்டர். இது வந்து டைரக்டர். இது யாரு? இது ஆக்டர். இது வந்து கிரகம் தான் அமர்ந்த இடத்தை இயக்கும். ஒரு கிரகம் தான் அமர்ந்த இடத்தை இயக்கிக் கொண்டிருக்கும். யாரை தொட்டுக்கிட்டே இயக்கும்? 11ஆம் இடத்தை தொட்டுக்கிட்டே இயக்கும். இந்த 11ஆம் இடத்தை வச்சு தொட்டுக்கிட்டே இயக்கும். இப்போ இது புரியுதா ஐயா? இப்ப இந்த லக்னத்துக்கு வந்து 8க்கு போயிட்டாரு இல்லையா? 8ஆம் பாவம் இயங்குது. 8ஆம் பாவ காரகத்துவத்தை சொல்லுங்க. எதிர்பாராம அதிர்ஷ்டம். எதிர்பாராம அதிர்ஷ்டம். 11ஆம் இடமா இருக்கு வரவு. இப்ப நடக்கும். இந்த மாதிரி கொண்டு போயிடணும். ஆமா, எதிர்பாராத வரன்னு வரும். 8ஆம் இடத்துல என்ன இருக்கு? 11ஆம்ங்கிறதுனால நமக்கு நல்லதா இருக்கு. நம்ம வந்து தப்பா செய்யக்கூடாது. 8ஆம் தப்பா செய்யக்கூடாது. ஏன்னா இவர் போய் டைரக்டர் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காருல்ல. சாரநாதன் நல்லா இருக்காரா இல்லையா? இப்ப சாரநாதன் நல்லா இருக்காரு. அதனால அவரை வந்து நம்ம என்ன செய்யறோம்? இப்ப உதாரணமா இப்ப சொல்லுங்க, இப்ப எப்படி இருக்கும் அந்த 8? இப்ப 12ல மறைஞ்சிட்டாரு. அப்ப என்ன ஆயிரும்? 8 12 வேலை செய்யலாம். விபத்து காணாமல் போதல். விபத்துன்னு சொல்லக்கூடாது. 8ஆம் பாவம் வந்து என்ன செய்யும்? விபத்து மட்டும் இல்ல, 8ஆம் பாவத்தை வலி வேதனை துன்பம் மருத்துவமனை எல்லாமே கொடுத்துரும். வலி வேதனை துன்பம் மருத்துவமனையில கொடுத்துரும். இது பாருங்க, கஷ்டம் எல்லாமே இருக்கு. 12ஆம் பாவம் ஜெயிலு, 8ஆம் பாவம் துன்பம் கஷ்டம், தப்பு செஞ்சது ஜெயில, அடிபட்டு ஜெயில, ஆஸ்பத்திரியில சண்டை சச்சரவாயி அரெஸ்ட் ஆயிருக்கான். அப்படி சொல்லலாமா? நல்லா சொல்லலாம். அப்படிதான் எடுக்கணும். இப்ப இது புரிஞ்சா? நம்ம கிரகத்தை விட சாரத்தையும் கையில் எடுத்துக்கணும். சாரம் தானே, நட்சத்திரம் தான் இயக்குகிறது. சாரமே சகலமே. சாரம் இல்லாமல் ஒரு சரித்திரம் படைக்க முடியாது. சாரத்தை பிடிச்சோம்னா நச்சுன்னு ஒரு பலன் எடுத்துடலாம். இப்ப நம்ம வந்துருவோம். இப்ப நேற்று ஒரு ஜாதகம் போட்டோம். குமாரு கிளாஸ் தொடங்கிடலாமா ஐயா? இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சாரத்தை வச்சு எப்படி ஒரு கிரகத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குங்கிறத பற்றி பேசணும். அடுத்து நம்ம